ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு குடிமையியலில் சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற லெசனோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதில் வந்துட்டு இதோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாரபட்சம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம மற்றவங்களை பற்றி தெரியாமையே அவங்கள வந்துட்டு ஒரு நெகட்டிவாகவே என்னென்னா நம்ம வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுறது. இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான் சொல்லிட்டு அவங்கள பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, இருந்தாலும் என்னென்னா அவங்கள பற்றி நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம்ல. ஸோ தப்பாக நினச்சி ஒரு நெகட்டிவாகவே அவங்கள பார்க்குறது, அதுதான் என்னென்னா பாரபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரபட்சம் வந்துட்டு எதனால் உருவாகுது அப்படின்னா, சமூகமயமாக்கல், அடுத்து நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, இவங்க இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நிர்ணயிக்கப்படுறோம்ல, அந்த இதனால் பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமைய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். ஸோ இந்த மாதிரியான ஒரு 7 கேட்டகரினால என்னென்னா பாரபட்சம் அப்படிங்கிறது பொதுவாகவே என்னென்னா நம்மளோட சொசைட்டியில் வந்துட்டு உருவாகுது. அடுத்து பார்த்திங்கன்னா 3வது பாயிண்ட் வந்துட்டு என்னென்னா முன்முடிவு. அதாவது என்னென்னா முன்முடிவுனா ப்ரீ ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே அவங்கள பற்றி தெரிகிறதுக்கு முன்னாடியே நம்மளா ஜட்ஜ் பண்ணுறது. சரியா? ஸோ அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுறதுனால என்னென்னா எல்லாருக்கிட்டையும் என்னென்னா ஒரே மாதிரியான கருத்து வந்துட்டு ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருது எல்லாரோட மனசில். இதை தான் என்னென்னா முன்முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுறோம், அதை பற்றி தப்பாகவே நினச்சிக்கிறோம். அதுக்கு தான் என்னென்னா எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணால் நிறைய வேலைகள் செய்ய முடியும், இருந்தாலும் அதாவது ஒரு ஆண் செய்கிற வேலையை கூட என்னென்னா அந்த பொண்ணால் செய்ய முடியும். ஆனாலும் அந்த பொண்ணை பற்றி தெரியாமையே என்னென்னா இவ பொண்ணுனா கிச்சனில் தான் இருக்கணும், இந்த மாதிரி வேலையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக என்ன பண்ணிடுறாங்க, முன்முடிவு எடுத்துடுறாங்க. இவங்களாவே என்னென்னா ஒரு ஜட்ஜ் பண்ணிடுறாங்க, அந்த பொண்ணை பற்றி தெரியாமையே இவங்களா ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அதுதான் என்னென்னா இந்த இதுக்கான கரெக்டான எக்ஸாம்பிளாக இருக்கும். அடுத்து 4வது பார்த்திங்கன்னா சமத்துவமின்மை அப்படிங்கிறது ஒருத்தங்க இன்னொருத்தங்க கிட்ட வந்துட்டு வேறு மாதிரி நடந்துக்கிறது. அதாவது ஈக்குவலாக நடத்தாமல் இன்இக்வாலிட்டி பார்க்குறது. சரி, அதை வந்துட்டு என்னென்னா நம்ம சமத்துவமின்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த சமத்துவமின்மை வந்துட்டு எதனாலலாம் ஏற்படுது அப்படின்னா, ஜாதி பெரிய ஜாதி, தாழ்ந்த ஜாதி அப்படியெல்லாம் பார்க்குறனால. அடுத்து நிறையா மதங்கள் இருக்குது, மதங்கள்லையும் என்னென்னா சமத்துவம், அதாவது ஒரு ஒற்றுமையே இல்லாமல் இருக்கிறனால. அடுத்து இன வேறுபாடு, நான் வந்துட்டு தமிழன், நீ வந்துட்டு ஆந்திரா, அந்த மாதிரி நிறைய இன வேறுபாடுகள் வந்துட்டு பார்க்குறனால. அதுக்கப்புறம் ஆண் பெண் அப்படிங்கிற அந்த பாலின வேறுபாடு பார்க்குறனால. இதனாலலாம் என்னென்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால என்னென்னா சமத்துவம், அதாவது ஒரு ஒற்றுமையே இல்லை நம்மளோட நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு எதிர்மறையான செயல்களை தான் என்னென்னா பாகுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா த சேம் கான்செப்ட் தான் என்னென்னா ரிப்பீட்டடாக வர மாதிரி வரும். நம்ம வந்துட்டு என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டு நெகட்டிவாக நினைக்கிறது, அவங்கள வந்துட்டு நமக்கு அதாவது எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரியான மரியாதையை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இது எல்லாம் வந்துட்டு என்னென்னா இந்த எதிர்மறையான செயல்களில் வந்துட்டு வரும், பாகுபாடில் வரும். இது நம்ம எதுலலாம் பார்ப்போம்னா நிறத்தை பொறுத்து என்னென்னா ஒருத்தங்களுக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்க மாட்டோம். அடுத்து அவங்க இந்த வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அவனெல்லாம் என்ன மதிக்கிற அப்படின்னு சொல்கிறது. மதத்துக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்காதது, அவ வந்துட்டு ஒரு பொண்ணு தானே, அவளுக்குன்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்பெக்ட் கொடுக்காதது. இது எல்லாமே என்னென்னா இந்த பாகுபாடில் வந்துட்டு வரும். அடுத்து தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபர் தான் யாருன்னா நெல்சன் மண்டேலா அவர்கள். அவங்க வந்துட்டு என்னென்னா 27 வருஷம் வந்துட்டு என்னென்னா ஜெயிலுக்கு போயிட்டு 1990 வந்துட்டு என்னென்னா விடுதலையாகி வராங்க. இவர் வந்துட்டு எதுக்காக பாடுபட்டார் அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் வந்துட்டு அந்த கருப்பின மக்கள், வெள்ளையின மக்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு ரொம்பவே பெரிய ப்ராப்ளமாக வந்துட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அந்த அந்த கொள்கை, அந்த நிறவெறிக்கு வந்துட்டு என்னென்னா முடிவு கட்டினவர் யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா அவர்கள் தான். அடுத்து தென்னாப்பிரிக்காவில் வந்துட்டு என்னென்னா அந்த போராட்டத்தில் முன்னோடியாக நின்னது யார், நெல்சன் மண்டேலா அவர்கள் தான். 1995 வந்துட்டு என்னென்னா இதில் வந்துட்டு வெற்றியும் என்னென்னா பெற்றிருப்பார் நெல்சன் மண்டேலா அவர்கள். அடுத்து எந்த ஒரு குடிமகனுக்குமே என்னென்னா எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இது எதுவுமே என்னென்னா பார்க்கவே கூடாது. அவன் கீழ் ஜாதி, இவன் மேல் ஜாதி அப்படிங்கிற இதோ, இல்லை இந்த இனம் வந்துட்டு பெருசு அப்படிங்கிறதோ, இல்லை அவள் பொண்ணு நான் பையன் அப்படிங்கிற மாதிரியோ எந்த ஒரு பாரபட்சமே பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) வந்துட்டு என்னென்னா சொல்லியிருக்காங்க. அந்த சட்டத்தில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில்
அந்த சமத்துவமின்மை, அதாவது இந்தியாவில் அந்த ஈக்குவலாக இல்லாமல் எல்லாருமே ஒற்றுமையாக இல்லாமல் வேறுபாடு பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னா ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து 10வது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த காலத்துலலாம் என்னென்னா சொசைட்டி அப்படிங்கிறது அந்த சமுதாயம் அப்படிங்கிறது தொழில் அடிப்படையில் தான் பிரிச்சுருந்தாங்க. இப்போ தான் என்னென்னா நிறைய ஜாதிகள் வந்துட்டு வந்துருச்சு. வந்துட்டு என்னென்னா தொழில் அடிப்படையில் சில குரூப்பாக வந்துட்டு பிரிச்சுருந்தாங்க. அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வர்ண சிரம முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜாதி ஒழுக்குமுறைக்கு எதிராக வந்துட்டு நிறைய பேர் போராடி இருக்காங்க. அதில் முக்கியமாக யார் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களை வந்துட்டு சொல்லலாம். அம்பேத்கர் அவர்களை வந்துட்டு ரொம்ப பிரபலமாக என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா பாபா சாஹேப் அப்படிங்கிற பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அம்பேத்கர் தான் என்னென்னா இந்தியாவோட அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம, சரியா? ஏன்னா அவர் தான் வந்துட்டு அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு எழுதினார். ஸோ அதை வந்துட்டு தந்தைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சுதந்திர இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா நம்மளோட அம்பேத்கர் அவர்கள் தான். அம்பேத்கர் இறந்ததுக்கு அப்புறமா 1990 வருஷத்தில் வந்துட்டு நம்மளோட அரசு வந்துட்டு என்னென்னா பாரத ரத்னா விருது வந்துட்டு அவருக்கு வழங்கியிருக்காங்க. அது 16வது பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது என்னென்னா அந்த நாட்டில் வந்துட்டு என்னென்ன விதிகள் இருக்குது, என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறது தான் என்னென்னா அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது. ஸோ நம்ம நாடுனா இப்படி தான் நடக்கணும், இந்தந்த சட்டங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்றது சொல்கிறது தான் என்னென்னா அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது. நம்ம இந்திய அரசியல் அமைப்பில் 14வது பிரிவு வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாருமே என்னென்னா அதாவது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிற பிரிவு என்னென்னா 14வது பிரிவு தான். இதில் வந்துட்டு பணக்காரன், ஏழை, இந்த ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, இந்த இனம், ஆண் பெண் எந்த இதுவுமே என்னென்னா பார்க்க மாட்டோம். சட்டத்திற்கு முன்னாடி எல்லாருமே என்னென்னா ஒன்று தான் அப்படிங்கிறது தான் 14வது பிரிவு, சரியா? இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தீண்டாமை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு தீண்டாமை அப்படிங்கிறது ஒரு குற்றமாக காண்பது, அதாவது தீண்டாமைனாலே தப்பு அப்படிங்கிறத பார்க்குறது தான் என்னென்னா சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னென்னா ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 படி என்னென்னா இந்தியாவில் தீண்டாமை அப்படிங்கிற இதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதில் அப்படின்னா 17ஆம் பிரிவு, சரியா? அடுத்து எழுத்தறிவு விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கின்படி என்ன சொல்கிறாங்கன்னா கன்னியாகுமரியில் வந்துட்டு 91.75%. கன்னியாகுமரியில் தான் இருக்கிறதுலே அதிகமான எழுத்தறிவு விகிதம் வந்துட்டு 2011 சென்சஸில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்திங்கன்னா சென்னை, 3வது தூத்துக்குடி, 4வது நீலகிரி. எங்கே வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னா தருமபுரியில் வந்துட்டு 68.54% தான் இருக்குது. இருக்கையிலே ரொம்ப கம்மியான எழுத்தறிவு விகிதம் உள்ள இடம் வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் எது அப்படின்னா தருமபுரி தான். அடுத்து அரியலூர் இருக்குது, கிருஷ்ணகிரி, விழுப்புரம் வந்துட்டு இருக்குது, சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னென்னா நம்மளுக்கு இந்த சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற லெசனோட நோட்ஸு, சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு புக் பேக் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னென்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கான ரிப்ளை வந்துட்டு சீக்கிரமாகவே கொடுத்துருவேன். ஓகேவா? தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா? ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க.